உங்களை வச்சே பைரவி படம் ஹிட் கொடுத்த ஒரு இயக்குனர். ரஜினி வீட்டில் நல்ல காபி கிடைக்கும், ஆனால் வேறு எதுவும் கிடைக்காது. காபி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து சொல்லியிருக்காரு, சார் நான் வந்து பெரிய பேனர் படங்களில் தான் நடிக்கிறேன், அது ஒரு பாலிசியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா உடனே சொல்லியிருக்காரு. ரஜினி சார் அப்பாட்ட கேட்குறாரு, சார் பாஸ்கர் சார் நம்ம வந்து படம் சேர்ந்து படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அப்படிங்கிறார். ஆமாம் ரஜினி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றார். சார் நீங்கள் வந்து ஒரு படம் என்னோட படம் டைரக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறார். ஏன்னா தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி இலைகள் எல்லாமே சூப்பர் மெகா ஹிட் படங்களாக இருக்குது. ஸோ ஒரு வெற்றி பட இயக்குனர் நம்ம படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்காண்டி கேட்குறாரு. பண்ணுறீங்களா? ரஜினி சூப்பர் ஸ்டார், அதில் மாட்டு கருத்தே கிடையாது. வந்து கேட்குறீங்களா பண்ணுறீங்களா அப்படின்னும் போது ஓகே ரஜினி பண்ணலாமே அப்படிங்கிறார். அப்போ எப்போ சார் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சார் ஒரு 2 நாளில் பேக்கப் ஆயிரும், ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போனோன்னா நீங்கள் ஏவிஎம் சரவணன் சார் போய் பார்த்துருங்க அப்படிங்கிறாரு. அப்பா கேட்குறாரு, எதுக்கு ஏவிஎம் சரவணன் சார் போய் பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை அடுத்த படம் நான் கால் ஷீட் அங்கே தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நீங்கள் போய் பார்த்துருங்க அப்படிங்கிறார். அப்பா சொல்லியிருக்காரு, ரஜினி ஒரு நிமிஷம், நான் உங்களை தடைப்படுத்தி நிறுத்தி பேசுறதுக்காண்டி வருதாதீங்க, சில விஷயங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், சொல்லுங்கள் சார் அப்படின்னு இருக்காரு. தீர்ப்புகள் திருத்தப்படலாம் கதை சொல்லும் போது நீங்கள் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு. என்ன சார் அப்படின்னு கேட்டுருக்காரு. பெரிய படங்களில் பெரிய பேனரில் மட்டும்தான் நடிப்பேன், அது என்னுடைய பிரின்சிபல்னு சொன்னார், கொள்கைன்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுருக்காரு. ஆமாம் சார் கரெக்ட் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு கொள்கை இருக்குது அப்படின்ட்டார். என்ன சார் அப்படின்னு கேட்டுருக்காரு. அதாவது வந்து என்னுடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கு மட்டும்தான் நான் இயக்குனராக பணியாற்றுவேன், என்னுடைய பேனரில் நான் படம் பண்ணுவேன், மற்ற எந்த அவுட் சைட் பேனருக்கு நான் படம் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து நான் வந்து ப்ரொடியூசர் டைரக்டர், ஆஸ்கார் மூவிஸுங்கிற ஸ்தாபனத்தை எடுத்து நான் ஏதோ வந்து உமா படங்கள் எடுக்கலை, நான் இன்றைக்கி வந்து தமிழ் திரை உள்ள முக்கியமான ஆகச்சிறந்த படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, நல்ல டெக்னீஷியன் நான், உங்களை வச்சே பைரவி படம் ஹிட்டு கொடுத்த ஒரு இயக்குனர். உங்களுக்கு என் டைரக்ஷனில் நம்பிக்கை இருந்தால், என் டைரக்ஷனில் நீங்கள் நடிக்க விரும்புனீங்கன்னா ஆஸ்கார் மூவிஸ்க்கு நீங்கள் டேட்ஸ் கொடுங்க, நான் பண்ணுறேன், வெளிப்படங்கள் நான் பண்ணுறதில்ல, அது என்னுடைய பாலிசி அப்படிங்கிறார். ரஜினி பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அதாவது வந்து அப்படி சிரிச்சுக்கிட்டே கடந்து போவார் அப்படின்னு அப்படியே கடந்து போயிட்டாரு. ஸோ இந்த